திருமறை வார்த்தைகளே வாசனை கேட்ட நாங்கள் அதிலிருந்து தியானிக்கிற போது நம்முடைய தெய்வீக எதிர்பார்ப்புகளை திருவுளத்தை புரிந்து கொள்கிற ஞானத்தால் எங்களை நிரப்பியோம். ஆண்டவரை இயேசுவின் வழிவேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். உங்கள் அனைவரையும் ஆண்டவரை இயேசுவின் பொறுப்பெயராலே அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுளுடைய நிறைவான ஆசியும் உங்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிறகு வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு கொடுப்பது வழக்கமான ஒன்று. அதிலே இன்று என் ஆண்டவர் என் கடவுள், என் ஆண்டவர் என் கடவுள் என்பது. கடவுள் என்கிற போது இந்த திருமறையில தொடக்கத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுள் இந்த உலகை படைத்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த உலகை படைத்தார். ஆனால் தம்முடைய பெயரை எங்கு அவர் அறிவிக்கிறார் என்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே தான் அங்கே தன்னுடைய பெயரை அறிவிக்கின்றார். அதுவரை இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என முற்பிதாக்களின் பெயர்களாலே அறியப்பட்ட கடவுள். இந்த கடவுள் இப்பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அறியப்படுகிறார். இந்த வார்த்தையை எபிரேயத்தில் யோ கே வௌ கே என்று பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு வவல்ஸ் கிடையாது. YHWH நாம் அதிக முறை நாம் இதை குறித்து கேட்டிருக்கிறோம். உயிர் எழுத்துக்கள் இல்லாத ஒரு எழுத்து கடவுளுடைய பெயர். ஏனென்றால் அவருடைய பெயரை உச்சரிக்க கூடாது என்பதற்காக, அவருடைய பெயரை நம்முடைய நாவினாலே ஒலிக்க கூடாது என்பதற்காக, அந்த அளவுக்கு கணத்தையும் தெய்வீக தன்மையை உணர்கின்ற அனுபவத்தையும் இஸ்ரேல் மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருந்தார்கள். நம்ம சர்வசாதாரணமா யாமே அப்படின்னு சொல்லியிருக்கோம். எபிரேயர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். இன்று வரை இன்றும் யூதர்கள் இருக்கிறார்கள். இந்த பெயர் வருகிற போது யாவே என்று தைரியமாக சொல்லவே மாட்டார்கள். திருமறையில பிரிண்டாகிதான் இருக்கும். எபிரேய திருமறையில இந்த எழுத்து அப்படியே தான் இருக்கும். வவல்ஸ், இந்த மசூரிட்டி டெக்ஸ்ட் என்று சொல்வார். அது பிற்காலத்தில் இந்த எபிரேய திருமறையை வவல்ஸ் அமைத்து அதை அச்சடித்தார்கள். அதன் பிறகு கீழே குறிப்பு, அந்த வவல்ஸினுடைய மாற்றத்துக்கு பிறகு வருகிற குறிப்புகளும் அங்கே அடிக்குறிப்பு இடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஆனால் பொதுவாக எபிரேய மொழி என்பது உயிரெழுத்துக்கள் இல்லாத காலத்திலேயே மக்கள் அதை தெளிவாக படித்தார்கள், பயன்படுத்தினார்கள். மிக பழமை வாய்ந்த மொழி. இன்றைக்கு அது வழக்கத்தில் அந்த அளவுக்கு பேசப்படுவது என்பது இந்த திருமறை சார்ந்ததான தவிர மற்றபடி இல்லை என்பார்கள். ஆனால் ஒரு மகிழ்ச்சி, எருசலேம் சென்ற போது எங்க பார்த்தாலும் இந்த எபிரேய எழுத்துக்கள் அங்கே இருக்கும். பெயர் பலகையில் எபிரேய எழுத்துக்கள் இருக்கும், அடுத்தது ஆங்கிலம், அவ்வளவுதான். இந்த எபிரேய எழுத்துக்களை பார்க்கிற போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏனென்றால் அதுதான் இந்த திருமறையினுடைய மூல மொழியாக இருப்பது. அப்படி இந்த 4 எழுத்து உடையார் என்று அவர்கள் பெயர். அந்த பெயருக்கு என்ன பொருள் என்றால் இருப்பவர், இருக்கின்றவர். அதாவது the existing one என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாரையும் ஆண்டவரை போல அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போன்று நாமும் இருப்பதற்கு நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராக அவரை இந்த திருமறை நமக்கு சொல்லுகிறது. எல்லாம் கடந்து நிற்கின்ற கடவுள், நித்தியமானவர், தன்னுடைய அந்த
அந்த சுயத்தை, தன்னுடைய மகிமை இந்த பெயர் வழியாக வெளிப்படுத்துகிறார். இந்த பெயருக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. உடன்படிக்கையின் இயல்பான தன்மையை இந்த கடவுளின் பெயர் நமக்கு சொல்லுகிறது. இந்த பெயருக்கு பதில்தான் அதோனாய் என்கின்ற வார்த்தை, த லார்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. திருமறையில் கர்த்தர் என்று வருகிற இடமெல்லாம் ஆண்டவர் என்று போடப்பட வேண்டிய இடம். கர்த்தர் என்பது சான்ஸ்கிரிட் வேர்ட், தமிழ் கிடையாது. இந்த எபிரேய வார்த்தைக்கு நேர் ஆங்கில சொல் த லார்ட். லார்ட் என்றால் ஆண்டவர். கர்த்தர் என்பதற்கு ஆங்கில சொல் இல்லை. எனவே நாம் அதை அறியாமலே அதிகமாக பயன்படுத்துகிறோம் என்பதுதான் உண்மை. YHWH என்கின்ற கடவுளின் பெயருக்கு நிகரான சொல் அதோனாய், ஆங்கிலத்தில் லார்ட், தமிழில் ஆண்டவர் என்பதுதான். எனவே இந்த உடன்படிக்கையின் பெயரை தாங்கி இருக்கிற இந்த கடவுள் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த போது அங்கே மோசேக்கு இந்த பெயரை வெளிப்படுத்துகிறார். எப்பொழுதும் இருக்கின்றவர், காலம் கடந்தும் இருக்கின்றவர், ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கிறவர் என்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையுடைய பெயரை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெயர் தான் இந்த என் ஆண்டவரே என்று தோமா அழைக்கிற போது நேரடியாக இந்த ஆண்டவரை நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டில் இந்த யோவான் நற்செய்தி நூலின் கடைசி பகுதியில் தோமா வழியாக தான் அங்கு பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டவரும் அந்த ஆண்டவரும் ஒருவரே என்பதையும் நினைப்பூட்டுகின்ற ஒரு வாசகமாக நாம் அதை புரிந்து கொள்ளலாம். யூத சமயத்தவர்கள் மரபுப்படி, அவருடைய பாரம்பரியத்தின்படி இந்த தூய்மை வாய்ந்த, கடம் பொருந்திய, தெய்வீகத்தன்மை வாய்ந்த இந்த கடவுளின் பெயரை அவர்கள் வாசிக்கிற போதும் பேசுகிற போதும் இந்த வார்த்தைக்கு பதில் அதோனா என்கிற வார்த்தையும் ஹஷேம் என்கிற வார்த்தையையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். திருமறையில் பல இடங்களில் ஒருவேளை அரசர்களையும் ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார்கள், கணவன்மார்களையும் ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார்கள். அது வேறு இது வேறு என்பதுதான் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்பதை இங்கே தோமா வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு உண்மை என்னவென்றால், அந்த ஆண்டவர் இப்பொழுது மாநிலராக நம் கண்முன்னே தெரிகிறார் என்பதுதான் ஒரு அப்பட்டமான சாட்சியாக தோமாவின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் என்பது வெறும் ஆற்றலோடு இல்லாமல் பாதுகாக்கின்ற திறனை அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஆண்டவர், இந்த கடவுள் மணமக்கள் அனைவரையும் பாதுகாக்கின்றவர், பிரச்சனையோடு கண்ணோக்குகிறவர் என்பதை இங்கே சொல்லுகிறது. இந்த லார்ட் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டின் தொடக்க காலத்தில் ரோமை பேரரசர்கள் தங்களை ஆண்டவர் என்று அழைக்க வேண்டும் என்று மக்களை நிர்பந்தித்தார், ஆணை பிறப்பித்தார். அப்படி ரோமை சீசரை ஆண்டவர் என்று அழைக்காதவர்களை துன்புறுத்தினார்கள், முடிந்தால் சிறையில் அடைத்தார்கள், அதையும் கடந்து கொண்டு கொண்டார்கள் என்பதுதான் தொடக்க கால திருச்சபை வரலாறு. ரோம ஆட்சிக்குட்பட்ட பேரரசரை ஆண்டவர் என்று அழைக்காததனாலேயே மரித்தவர்கள் எண்ணற்ற கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் தோமாவை போல நம்பிக்கையில் இவரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், வேறு ஒருவரும் இல்லை என்கிற சிந்தனையை அங்கு பார்க்க முடிந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த ஏசாயா 45ஆம் அதிகாரம் 21 to 25 வரை இருக்கிற பகுதிகளில்
21ஆம் வாக்கியத்திலிருந்து 25 வரை இருக்கிற பகுதியில் மொத்தமாக சொல்வது அவரே மீட்பர், அவரே படைப்பாளர், அவரே வாழ்வளிப்பவர், எல்லாம் அவரே, வேறொரு இல்லை என்கிற செய்தி. இதே செய்திதான் அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிப்போம். அவரை தவிர வேறொரு மீட்பு என்பது அவரை தவிர வேறொருவராலும் கொண்டு வரப்படுவதில்லை. வல்லமை, ஞானம், அன்பை வெளிப்படுத்துகின்ற வார்த்தையாக இந்த 21வது வார்த்தையை நாம் காண முடியும். நீதியுள்ள கடவுள் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் இவர் எப்படி மீட்பராக இருக்க முடியும் என்கிற இன்னொரு கேள்வி. நீதியுள்ள கடவுள் பாவம் செய்கிற மக்களை தண்டிக்கதான் முடியும், அவர்களுக்கு தீர்ப்பு தான் சொல்ல முடியும், அவர்களை கண்டிக்க முடியும். ஆனால் நீதியுள்ள கடவுள் எப்படி அதை பொறுத்து கொண்டு மீட்பராக இருக்க முடியும்? அதுதான் கடவுளின் பேரர். கடவுளின் அன்பினால் மட்டுமே அது நிகழ்கிறது. மீட்பு என்பது கடவுளின் அன்பினால் விளைகின்ற செயல் என்பதுதான். நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமானால் அங்கே மிக தெளிவாக பார்க்கலாம். இக்காலத்தில், நானே வாசிக்கிறேன், இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். அவர் நீதி உள்ளவர், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். எவ்வளவு அழகாக பௌமிக அதை வெளிப்படுத்துகிறார். நீதியுள்ள கடவுள் மக்களை தண்டிப்பதில்லை, ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக அவர் ஏற்படுத்தி வருகிறார் என்பது இதுதான் அவருடைய நீதியின் விளைவு. கடவுளின் அன்பினாலே இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களை அவர் ஏற்புடையவராக்குகிறார் என்பதுதான். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவரை நீதிமான ஆக்குகிறார் என்பதுதான். அதுதான் ரோமர் 1:17 வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த எசாயா 45:22 25 வரை இருக்கிற இந்த பகுதிகளில் மீட்பு, ரட்சிப்பு என்பது மிக மிக எளிமையானது. அதுக்கு ஒரே வழியாக சொல்கிறார், பூமியின் கடையெல்லை வரை இருப்போரே என்னை நோக்கி பாருங்கள். கேட்கிற ஒரே விஷயம் அதுதான், என்னை நோக்கி பாருங்கள். வேற எதையும் ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. கடவுளை நோக்கி பார்ப்பதுதான் மீட்பின் மையமாக இங்கு சொல்லப்படுகிறது. இங்கே பேசுங்கள். பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் நிறைய ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு அந்த பின்னணியிலிருந்து அவரை பார்க்காமல் சாதாரணமாக அவர் பார்க்க நம்மை அழைக்கிறார். என்னை நோக்கி பாருங்கள், பாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் நம்முடைய இதயத்திலே உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க அழைப்பு. பார்க்கிறவர்கள் மீட்பு பெற முடியும். அதிலே அவர் சொல்கிறார் இன்னொரு வார்த்தை, மீட்பு பெறுங்கள், ரட்சிப்பு பெறுங்கள் என்று எசாயா 45 நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் 21ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் பாம்பு கடியினால் அவதியுற்ற போது மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை தயார் செய்து ஒரு கம்பத்தின் மேல் உயர்த்தி வைத்து எல்லாரும் இந்த சர்ப்பத்தை, இந்த பாம்பை பாருங்கள். வேற ஒண்ணுமே அவர் சொல்லல. ஒரு சில மோசே ஏதாவது பூதி கேட்டு வச்சா
நினைச்சவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. மோசே சொன்ன உடனே பார்த்தவங்க எல்லாம் உயிர் பிழைச்சாங்க. அங்கு தேவை பிழைக்க வேண்டுமா பார், அவன் வேற எதையும் மோசே சொல்லவில்லை. இந்த பாம்பை பாருங்கள், பார்க்க வேண்டியதான் நம்ம வேலையை தவிர இது எப்படி பார்க்கறது, இதை பார்த்தா சரியாயிடுமா, இதை எப்படி பார்க்கணும் தெரியலையே, இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விகளை வேற கேட்டு கேட்டு அதுக்குள்ள நேரம் கொஞ்சம் நம்ம ஆயுசு போயிடும். அதான் இங்க மோசே சொல்லுகிற வார்த்தை, எல்லாரும் பாருங்கள், உயர்த்தி காட்டப்படுகிற அந்த பாம்பை பாருங்கள். பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இப்பொழுது சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய காயங்களை பாருங்கள். அதுதான் புதிய ஏற்பாட்டை சொல்வார், தோமாவை பார் அப்படின்னு சொல்வார். இங்கே எசேயா இறைவாக்கினர் ஒருவேளை மக்களை மீட்புக்கு நடத்துகிற கடவுளாகி அவர் சொல்லுகிறார், மக்களை அவர் அழைப்பதே அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான். எவ்வளவு தூரம் பார்க்கக்கூடிய தூரம் இருக்கிறதா? ஐயோ கண்ணு தெரிய ரொம்ப தூரமா இருக்குது, எப்படி தூரம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுது, இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியுது, நான் பார்க்கறது கரெக்டா, இதெல்லாம் தேவை. பார்த்தா போதும், புரியுது புரியல, தெரியுது தெரியல, என்ன தெரியுது என்ன பார்க்கணும், அதெல்லாம் இங்க கேள்வி இல்லை. கடவுள் பார்க்க சொல்றார், பார்க்கணும், பார்க்க வேண்டியதுதான் நம்ம வேலை. அவர் அடுத்த கேள்வி புரிஞ்சுதா, என்ன பார்த்த அப்படின்லாம் அவர் அங்க கேட்கவில்லை. புதிய பாட்டில் கேட்பார், பார்வையற்ற மனிதனை பார்த்து அவருக்கு பார்வை கொடுத்து விட்ட பிறகு இப்பொழுது என்ன காண்கிறார் என்று கேட்பார். அது இங்கே அப்படியெல்லாம் இல்லை, பார்க்க சொல்லுகிறார். பார்க்க வேண்டியது அவருடைய வேலை. 1850 ஜனவரி 6ஆம் நாள் 16 வயது நிரம்பிய ஒரு இளைஞர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் மாநகரத்திலிருந்து ஒரு ஆலயத்தை தேடி கிட்டத்தட்ட 50 மைல் தூரம் நடைப்பயணமாக நடந்து, கடுமையான பனி புயல் வேறு, குளிர் வேறு, நடுக்கம், அதையும் பொறுத்து கொண்டு ஆலயத்தை தேடி ஒரு இளைஞர் செல்லுகிறார். அவர் தேடி செல்லுகிற ஆலயம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. அப்பொழுதே ஏறக்குறைய 10:30 மணி அதுபோல் ஆகிவிட்டது. இன்னும் நேரமாகும். அருகே ஒரு ஆலயத்தில் மணி அடிக்கிற சத்தம் கேட்டு அந்த இளைஞர் உள்ளே போனார். உள்ளே போன உடனே போய் பார்த்தா பயம். ஏன்னா புது இடம், உடம்புல தெரியாதவங்க அங்கே இருக்கிறாங்க. யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, யார் எங்கேருந்து வந்துக்கிறாங்க, எதுக்கு வந்துக்கிறாங்க, அது மாதிரிலாம் பார்ப்பாங்க. அப்படின்னு நினைச்சு அவர் பின்னால பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே அந்த ஆலயத்தை அந்த ஆழ்வரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். 11 மணியாச்சு, சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 11 மணிக்கு சர்வீஸ் டைம். 5 நிமிஷம் லேட் ஆகுது, இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் 5 நிமிஷம் லேட் ஆகுது, ஏன் ஆரம்பிக்கலன்னு ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே பாஸ்டர் வரல. இந்த கிளைமேட், அதிகமான குளிர், பனிப்பொழிவு. ஒருத்தர் சொன்னார், கனடா போயிட்டு வந்தவர் சொன்னார், கனடாவில் அதிகமான பனிப்பொழிவு நேரத்தில் இவருக்கு தெரியாது. புதிதாக கனடா சென்றிருக்கிற நேரம், திடீரென்று ஒரு நாள் சாலையில் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிற போது இவர் கடந்து சென்று திரும்பி பார்க்கிறாராம். பனி அப்படியே பொழிந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறார். ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான். அவர் மேலே விழுந்திருந்தால் அப்படியே பனி அவரை மூடி இருக்கும் என்பதாக அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒருவேளை அந்த பாஸ்டர் வருகிற போது இப்படி ஏதாவது தடைகள் ஏதாவது இருந்திருக்குமோ அப்படியெல்லாம் யோசித்து கடைசியில் நம்ம இருந்த ஒரு பாஸ்டர் என்ன பண்ணலாம், சரி வேற வழி இல்லை, நம்ம
நிமிஷம் தான் அவரால் பேச முடிஞ்சுதான். இதே ஏசாயா 45ஆம் அதிகாரம் இந்த 25வது வசனத்தை வைத்து அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரா. ஆனால் அவரால் அதிகமான படிப்பு அவருக்கு இல்லாததுனால, போதிய இறைகள் இது இல்லாததுனால அவர் சொல்ற அவர் இந்த வசனத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. 45ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த 22வது வசனத்திலிருந்து 25 வரைக்கும் இருக்கிற வசனங்களை சொல்லிட்டே இருந்தாரு. சாதாரண போதகர் தான். நான் ரொம்ப கலைப்பாகி எப்படியோ ஆலயத்தை தேடி போனோம். ஆனால் ஆண்டவர் ஏதாவது பேசுவாரு, அந்த பேச்சை கேட்க வேண்டும், அதுதான் என்னுடைய தேவையாக இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை பேசுவது கிறிஸ்துவே என்பது போல இருந்தது. எப்படிப்பட்ட பிரசங்கம்! என்னை நோக்கி பார், எல்லா மக்களே என்னை நோக்கி பாருங்கள் என்கிற வார்த்தை. அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், குழந்தையால் பார்க்க முடியும், முட்டாள் கூட பார்க்க முடியும், ஏழையால் பார்க்க முடியும், பலவீனரால் பார்க்க முடியும், பார்ப்பதற்கு பார்வையற்றவரை தவிர எல்லாராலும் பார்க்க முடியும். இதற்கு வேற ரிக்வயர்மெண்ட் வேற எலிஜிபிலிட்டி எதுவும் தேவைப்படாது. பார்த்தால் வாழ்வு பெற முடியும். உடனே அந்த ட்ரைனிங் மாஸ்டர் தான் சொன்னாரா, இங்கே ஒரு இளைஞன் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறார். அந்த இளைஞன் பரிதாபமாக இருக்கிற நிலையில் இருக்கிற இளைஞனே, பார் பார் இளைஞனே, இப்பொழுது பார் என்று அவர் கத்தினார். உடனே நானும் பார்த்தேன். அந்த இளைஞர் சொல்லுகிறார், நானும் பார்த்தேன். அவரை தூண்டி விடுவது அதிகமாக எனக்கு தெரிந்தது. நான் மன நிறைவோடு வீட்டுக்கு வந்து வீட்டில் கதவை தாழிட்டு கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கடவுளே, உம்மை பார்க்கிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்தவனை கழுவி இருக்கும் என்று அவர் அங்கே ஜெபித்தார். பணியை விட என்னை வெண்மை ஆக்குவமால் முடியும் என்று ஜெபித்தேன் என்று அவர் சொல்கிறாருடைய வார்த்தைகளில். பாரம் நீங்கியது, அந்த பாரம் மீண்டும் என்னிடத்துக்கு திரும்பவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, உலகமே பாராட்டின மிகப்பெரிய பிரசங்கியார் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அவர்தான் நம்முடைய இளமை பருவத்தில் அவர் அறிந்து கொண்ட ஒரு உண்மை, அவரே கடவுள், அவரே மீட்பர், அவரை நோக்கி பார்த்தால் போதும், அவர் நமக்கு நிறைவான வாழ்வை தருவார் என்பதை அவர் அங்கே சொல்கிறார். இரண்டாவது, நாம் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியில் யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது அங்கே என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தோமா அறிக்கை செய்கிற மிக முக்கியமான வாசகம். திருச்சபை வரலாற்றில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே கிறிஸ்துவின் அடியார்கள், கிறிஸ்துவின் விசுவாசிகள் இந்த நம்பிக்கையில ஆழமாக வேரூன்றுவதற்கு, அதிகமான நம்பிக்கையை பெறுவதற்கு, கிறிஸ்துவின் மேல் உறுதியான விசுவாசத்தை பெறுவதற்கு இந்த அறிக்கை இன்று வரை உதவி செய்கிறது. ஒருவேளை தோமா அவர்கள் உடல் ரீதியாக அவருக்கு ஆதாரத்தை தேடி அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா என்பதை தான் பார்க்க வேண்டும் என்பதை அவர் சொன்னதாக நாம் திருமறையில நாம் வாசித்தோம். 20ஆம் அதிகாரம் 24 to 29 வரை இருக்கிற பகுதியில் 11 பேரும் சொல்லுகிறார்கள். 11 பேர் என்பதை விட 10 பேர், ஒருவர் இல்லை, இன்னொருவர் இதற்கு பிறகுதான் அவர்கள் தெரிவு செய்ய முடியும். இந்த ஒருவர் இல்லையா? எனவே 10 பேர் அங்கே இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் தோமா ஆண்டவரை காணவில்லை என்பதை, தோமா வந்தவுடனே அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோம். அவர் கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுவை பார்த்து அதில் விரலை விட்டு அவர் விழாவில் என் கை விட்டால் என்று நான் நம்ப மாட்டேன். அப்போ இங்கே தோமாவினுடைய நிலை
அவநம்பிக்கையோடு அவர் பார்க்கிறதாக இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இதில் இயேசுவின் உயர்ந்த தெய்வீக தன்மையை, அதிகாரத்தன்மையை நம்முடைய வார்த்தையினால் தோமா வெளிப்படுத்துகிறார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அவர் அறிக்கை செய்திருப்பது அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பக்தி நிறைந்த வார்த்தையாக இதை நாம் பார்க்க முடியும். வெறும் ஆண்டவராக அல்ல, என் ஆண்டவர், என் கடவுள் என்று கடவுளை சொந்தம் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தையாக இதிலே நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே தான் அவர் ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கிறார். நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. எனவே இந்த யோவான் நற்செய்தி நூல் முழுமையாக சொல்ல வருவது இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன், நித்திய வாழ்வுக்கு நேராக நடத்துகிறவர் அவரே என்கிற செய்தியை இந்த யோவான் நற்செய்தி நூல் நமக்கு சொல்லுகிறதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தோமா அவருடைய அவநம்பிக்கையினாலே இந்த 10 பேர் சொல்லுவதை ஒருவேளை விமர்சிப்பதாக, ஒருவேளை அந்த 10 பேருமே தோமா காணவில்லை என்பதை, ஆண்டவரை காண்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கவில்லை என்பதை இங்கே அவர்கள் அவரிடத்தில் சொல்லி அவரை ஒரு விதமாக பேசுவது போல இங்கே தோன்றுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் தோமா அந்த ஆண்டவரின் ஆசையை பெறவில்லையே என்கிற வருத்தம், உங்களுக்கு சமாதானம் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை பெற முடியவில்லையே என்கிற வருத்தம், வேதனை அவருக்கு இருந்திருக்கலாம். அதனுடைய பின்னணியிலே தான் அவர் இப்படி சொல்லியிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். தோமா சந்தேகிக்கவில்லை என்று நாம் அறியலாம். அதே நேரத்தில் நாம் உறுதியாக நம்புகிற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் நம்புவதற்கு மறுக்கிறார். சந்தேகம் என்பது வேறு, அவநம்பிக்கை என்பது வேறு. இந்த பகுதியில தோமா முழுமையான அவருடைய டிமாண்ட் என்ன என்று சொன்னால், அவரை பார்க்க வேண்டும். அவருடைய ஆசையில ஒருவேளை பழைய பாட்டில் மோசே கடவுளை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார், அழைக்கிறார். ஆனால் கடவுள் அதற்கு முழுமையாக இணங்கவில்லை. முழுமையாக தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தவில்லை. இங்கே தோமா கேட்கிறார். ஆண்டவர் அங்கே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே 2ஆம் முறை அங்கு வருவதாக இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து ஒரு உண்மை என்னவென்றால், நாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டுமா? நிச்சயம் நாம் அந்த ஏக்கத்தோடு விருப்பத்தோடு இருந்தால் நாம் பார்க்க முடியும் என்பதுதான். என்னை கண்டவர் பிதாவை கண்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர் சொன்ன இன்னொரு வாசகத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மிகவும் சிறியோராகிய என் சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற போது, அவர்களெல்லாம் பார்ப்பதுதான் ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்ற பார்வை என்கிற புரிதலையும் நாம் இந்த பகுதியில் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் ஒரு அதிகமான செய்தியை இந்த 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்துல அங்கே பார்க்கிறோம். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். இயேசு சீடர்களை சந்தித்த இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றும் அங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த புதிரான ஒரு சந்திப்பு, அற்புதமான ஒரு சந்திப்பு. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே போய் ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்றார் என்பதுதான். எல்லாரும் கேட்பார்கள். ஆனால் அவர் உடலோடு தான் உள்ளே இருந்து கைகளை பார், கால்களை பார், விழாவை பார் என்று சொல்கிறார். அப்படியானால் இவர் எப்படி உள்ளே சென்றார்? திருமறையில நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன.
வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் சொல்லுவார், பூட்ட முடியாதவாறு திறக்கிறவர், திறக்க முடியாதவாறு பூட்டுகிறவர் என்பது கடவுளுடைய ஆற்றல் வாய்ந்த அந்த தன்மை. எனவே அவர் திறந்துதான் உள்ளே போயிருக்க முடியும். எப்படிப்பட்ட பூட்டு போட்டாலுமே திருட வந்து திறக்கும் போது கடவுளால் திறக்க முடியாதா? இப்படி நம்ம யோசிக்கிறத விட நம்ம என்ன பண்றோம், ஆவியார் உள்ளே போனாரு, அப்படியே உள்ள போய் அப்படியே மாயத்தால் பண்ணார். அப்படின்னா அவர் உடலோடு தான் சென்றார். இங்கே இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி ஆயிற்று, மீண்டும் வந்து சொல்லுவது தோமாவுக்காக சிறப்பாக ஆண்டவர் மீண்டும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பார்ப்பதற்கு துணிந்த தோமாவின் விசுவாசத்தை ஆண்டவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை மெச்சிக்கொள்கிறார், அதை போற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த எவிடன்ஸ் ஆதாரம் ஒருவேளை தோமா வழியாக அங்கே எடுக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தயால குணத்தினால, அருளினால, கிருபையினால அவர் என்ன கேட்டாரோ அதை ஆண்டவர் அங்கே கொடுத்தார் என்பார். அவர் விரும்பினதை அங்கே அவர் செய்தார் என்பார். அவர் வேற எதுவும் அவர் கேட்கவில்லை. அவரை பார்க்க வேண்டும், பார்த்தால் நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் தோமாவை குறித்து சந்தேகம் பேர்படி இப்படி அப்படி என்று நாம் பேசுகிறோம். அவருடைய அந்த வார்த்தை அப்படி வரவில்லை என்றால் இன்றைக்கு உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கையினுடைய அஸ்திபாரத்தை நாம் தேடிக்கொண்டுதான் இருந்திருக்க முடியும். அந்த தோமாவை நமக்கு அருகாமையிலேயே திருப்பணியாற்றி மறைக்கின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றால் நாம் எல்லாம் பெரும்பாக்கியம் என்றுதான் சொல்லுவோம். எதிலே ஆண்டவரை பார்ப்பது, இதைவிட வேறு என்ன சாட்சி நமக்கு தேவை? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டார், அவர் நம்முடைய இடத்திலே வந்து மரித்திருக்கிறார். இது வரலாறு. அவர் மரித்திருப்பது வரலாறு, அவருடைய கல்லறை இங்கே இருப்பது வரலாறு. போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்திருந்த போது இங்கே சாந்தோ அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி பிறகு அங்கிருந்து அவருடைய உடலை இங்கு சென்று போர்ச்சுகீஸ்க்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்பதுதான். ஒரு சிலர் தான் இங்கே அதுக்கு அடையாளமாக இங்கே அவரை அடக்கம் செய்த இடம் என்று சாந்தோ பாசிலிகா என்கிற அந்த ஆலயத்திலே ஆல்டர்ல அவருடைய கல்லறை இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். தோமாமலை சிலுவையில அவருடைய எலும்பு துண்டுகள் சிறிய அளவில இருப்பதாக எங்க இருக்குது நம்ம தேடலாம். இருக்குது சொல்றாங்க, பாருங்க, அவ்வளவுதான். பார்க்க சொன்னால் பார்க்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோட நாம் கடந்து செல்ல இங்கே அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் நமக்கு சொல்ல வருகிற ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், இயேசு தன்னுடைய முழுமையான அன்பை, தன்னுடைய முழுமையான அருளை, கிருபையை அவருடைய மக்களுக்கு வழங்க விரும்புகிறார். அதை தான் தோமா வழியாகவும் அங்கே வழங்குகிறார். அதனால் தோமா முழுமையாக மாற்றம் பெற்றார். முழுமையாக தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார். அதன் விளைவுதான் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் 27ஆம் வசனத்தில் வருகிற போது, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. நீங்கள் வைத்திருக்கிற திருமறையில கைகளை பார் என்று இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது காயங்கள் ஒரு புற்றுயிராக இருக்கிற, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற, அன்றாட வாழ்வுக்கு அவதியை விட்டுக் கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வை பார்க்க அழைக்கப்படுகிறோம். எப்படி என்றால், இந்த ஆண்டவரை போல அன்புறவோடு தயாளகுணத்தோடு பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற செய்தி என்னவென்றால், இயேசுவின் காயங்களிலிருந்து நமக்கு வெளிப்படுவது கடவுளின் அன்பு, அவருடைய தியாகம். அந்த காயங்களை அவர் வெற்றி கொண்டு உயிர்த்தெழுதலின் வழியாக மரணத்தை வெற்றி கொண்டு
இப்பொழுது இந்த நிகழ்வின் வழியாக அவநம்பிக்கையை வெற்றி கொண்ட ஆண்டவரை இங்க நாம் பார்க்கிறோம். இனி அவநம்பிக்கை இல்லை, நம்பிக்கை ஒன்றே என்பதுதான். இந்த கடவுள் ஆண்டவர் இயேசுவின் வழியாக நமக்கு இந்த அவிசுவாசத்தை அப்புறப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான். 28-29 தான் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான், உமை தவிர வேறொருவரும் இல்லை என்கிற ஒரு சாட்சியை எதிர்பார்த்திருக்கிறார். இதை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்னைய நீ இப்படி சொல்ற அப்படின்னா அவர் சொல்லவில்லை. இந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் கடவுள் என்கிற பெயரை அவர் அங்கீகரித்து இருக்கிறார். ஏனென்றால் வாலிபனான அந்த நியாயசாஸ்திரி ஒருவர் வந்து நல்ல போதகரே என்று அழைக்கிற போது என்னையே நீ நல்லவர் என்று அழைப்பானே என்று அங்கே சொன்னார். பல இடங்களில எதையாவது கேட்டால் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனால் இங்கே அவர் தோமாவிடம் வேற எதையும் சொல்லவில்லை, ஒரே வார்த்தை சொல்லுகிறார், நீ என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோம் பேர் பெற்றோம் என்று இங்கே சொல்லுகிறார். எனவே இந்த தோமா பார்த்ததினால் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை, ஆனால் இயேசு உயிர்த்தார் என்கிற நம்பிக்கை தான் அங்கே வெளிப்படுகிறது. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தோமா பார்த்திருக்கிறார். இந்த அற்புதமான தூய அதிசயம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அளவிட முடியாத மகிழ்ச்சி இங்கே வெளிப்படுகிறது. ஒருவேளை சீடர்களிலே மற்றவர்கள் இது உண்மையிலே இயேசுதானா இல்லையா என்பதை சந்தேகத்தில் இருந்திருக்கலாம், அவர்கள் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். இவர் சொன்ன இந்த வார்த்தையின் வழியாக அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கு காண முடிந்தது. நீரே ஆண்டவர், நீரே கடவுள். திருமறையில பயன்படுத்தப்படுகிற இந்த OEX அதற்கு இணையான வார்த்தை ஆண்டவரே. ஏல் என்பதும் ஏலோகிம் என்பதும் அதற்கு இணையாக இந்த ஆண்டவர் என்று சொல்ல இயலாது. அது அங்கு இருக்கிற அண்டை நாட்டு கடவுள் பெயர்களை போல இதையும் மக்கள் புரிந்து கொண்டு அழைத்த ஒரு பெயராக நாம் அதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்ல வருகிற செய்தி, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம், அவரை காணவில்லை ஆனால் நம்புகிறோம், அவரை பார்க்கவில்லை ஆனால் விசுவாசிக்கிறோம், நாம் நம்பிப்போம், அப்படிதான் இருக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு 21 நூற்றாண்டுகளை கடந்து நாம் இங்கே நிற்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இத்தனை நூற்றாண்டுகள் ஆகியும் நாம் இவர்தான் ஆண்டவர், இவர்தான் நித்தியமானவர் என்று நாம் நம்புகிறோமே. இப்படி நம்புகிறவர்கள் எல்லோருமே பாக்கியவான்கள் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் நம்முடைய வார்த்தையை, நம்முடைய தரிசனத்தை, ஆண்டவருடைய ஆற்றலை விசுவாசத்தினால் காண வேண்டும் என்று விரும்புகிறோமோ எல்லோரும் ஆண்டவர் இயேசுவின் வழியாக இந்த பகுதியில் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் மிக சிறப்பாக இந்த வாக்கியத்தின் வழியாக உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த இயேசு மரணத்தை, வியாதியை, பாவத்தை, தீமையை, துன்பங்களை, அவிசுவாசத்தை வென்றெடுத்த ஆண்டவர் இவரே என்பதை இந்த தோமா வழியாக நமக்கு உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் எந்த நம்பிக்கையோடு நம்மை வழிநடத்துவதாக நம்மை வாழ்வை பொருட்படுத்த ஆசிரியர்களாக ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 437வது பாடல் விசுவாச பிரமாணத்தை பாடல் வழியாக பாடி நாம் அறிக்கை செய்வோம். Thank you.